அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 19/12/2025 மார்கழி 4 வெள்ளிக்கிழமை, மார்கழி அமாவாசை. ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அந்த அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி வருது, வெள்ளிக்கிழமையாக இருக்குது. எனவே உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு அற்புதமான நாள். இந்த ஆடியோவில் ஒரு அருமையான வழிபாடு சொல்கிறேன். அந்த வழிபாட்டை அனைவரும் செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை தேடி வரும், உங்களுக்கு அருளை வாரி வழங்கும். இந்த ஆடியோவின் கடைசியில் ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த ஆலோசனைக்கு உங்களது பதிலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்க. ஆடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். நமது அறக்கட்டளையின் சார்பாக சமீப காலமாக நிறைய ஆன்மீக பரிகார பொருட்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த பரிகார பொருட்களை சகோதர சகோதரிகள் வாங்கி அதை பயன்பெற்றுட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னுடைய குருமார்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டிஸ்பிளேயில் நாங்கள் என்னென்ன பரிகார பொருட்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெரியவர்களுக்கு பாதுகாப்பு, வீட்டிற்கு இறை பாதுகாப்பு மற்றும் வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய கர்மநசி ரத்தினங்கள், குடும்ப ஒற்றுமைக்கு, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும், சண்டையை தீர்க்கும், அர்த்தநாரீஸ்வரர் கலையம் மற்றும் நோய் தீர்க்கும் விபூதி, இப்படி நிறைய பொருட்களை நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுவோம் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சு வாங்கிக்கோங்க. பயன்படுத்தும் முறையும் சொல்லிக் கொடுக்குறேன். மார்கழி 4ஆம் நாள் அமாவாசை, ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி நன்னாள். அனுமன் ஜெயந்தி வழிபாடு எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே தனி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அந்த பதிவை இது வரைக்கும் நீங்கள் கேட்கலீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுக்குறேன். கேட்டு அந்த பூஜையும் பண்ணுங்கள், இந்த குலதெய்வ பூஜையும் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. பூஜைக்கு பார்க்கறதுக்கு முன்னால் ஒவ்வொரு அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்கு படையிடுறதுக்கு ஒரு நல்ல நேரம் குறித்து தருவது வழக்கம். அந்த வகையில் மார்கழி அமாவாசை உங்கள் முன்னோர்களுக்கு காலை 9:15 10:15 படையலிட்டு வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தை தவற விட்டீங்கன்னா மதியம் 12:15 1:15 முன்னோர்களுக்கு படையல் போடலாம். சரி, வாங்க குலதெய்வ வழிபாட்டை பற்றி பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும்? மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 11:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யணும். இந்த குலதெய்வ வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்யணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு வாழை இலை விரிச்சுக்கோங்க, அல்லது ஒரு வாழை இலையிலேருந்து தாம்பழத்தட்டில் கூட நெய்வேத்தி வச்சுக்கலாம். என்ன நெய்வேத்தி வைக்கிறீங்க அப்படின்னா, அவல், பொரி, கடலை, வெல்லம், பேர்ச்சம்பழம். மீண்டும் சொல்கிறேன், அவல், பொரி, கடலை, வெல்லம், பேர்ச்சம்பழம். இது போக தேங்காய் பழம் வைக்கிறது வச்சுக்கோங்க, பூக்கள் வைக்கிறது வச்சுக்கோங்க. சுவாமி படங்களுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வைத்து 5 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். 5 தீபங்களும் நமது மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் புத்தாண்டு ஆஃபர் விலையில் கொடுத்துட்ருக்கேன். டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, தேவைப்படுவோர் பதிவு செஞ்சுக்கோங்க. அவ்வாறு 5 தீபங்கள் ஏற்றி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த நெய்வேத்தியத்துக்கு மேலே மத்திய பகுதியில், அதாவது சென்டராக வச்சிருங்க. வச்சுட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி, ஓம் குலதெய்வமே வசி வசி, ஓம் குலதெய்வமே வசி வசின்னு 111 முறை சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் ஏதேனும் ஒரு குருவிடம் உங்கள் குலதெய்வத்தினுடைய மந்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. 111 முறை குலதெய்வ மந்திரத்தை சொல்லி தூபதீபம் காட்டணும். வீடு முழுவதும் தூபதீபம் காட்டணும். உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி குலதெய்வ வழிபாட்டை மிக சிறப்பாக செய்யுங்கள். இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பிரசாதத்தை எடுத்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அறுத்து அதை பழச்சாறு மாதிரி தயார் பண்ணி சர்க்கரை சேர்க்காமல் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்க. அன்னைக்கே கொடுக்கலாம், அல்லது மறுநாள் கூட கொடுக்கலாம், பகலில் கூட கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? இந்த எலுமிச்சம்பழ சாறு குலதெய்வத்தின் சக்தியை அவர்களுக்கு பெற்றுத்தரும். அருமையான குலதெய்வ வழிபாடு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஓர் தகவல். பண வசிய குழு 2026 2026ஆம் ஆண்டு நீங்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று கோடீஸ்வரராய் வாழ ஒவ்வொரு மாதமும் 18 பணவசிய சூட்சமங்கள் அந்த மாதத்தின் சூரிய பகவானின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லித்தரப்போகின்றேன். மேலும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் மாதத்தில் ஒரு நாள் குபேர யாக பிரார்த்தனை செய்ய போகின்றோம். மேலும் பிரசாதமாக குபேர வசிய திலகம் ஒரு சிட்டியை தரப்போகின்றோம். இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு பணவசிய குழு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். ஜனவரி 30ஆம் தேதி வரை மட்டுமே இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும். அன்பு சொந்தங்களே, உங்களிடம் ஒரு கருத்து கேட்பதாக நான் இந்த ஆடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா,
நம்ம ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய்னு ஒன்று தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமா நீங்கள் குடியிருக்கும் வீட்டை கோயிலாக மாற்றும் அற்புதமான இந்த தீப எண்ணெயை வாங்கி பல சகோதர சகோதரிகள் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை போல குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு தீப எண்ணெய் நாம் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு, அந்த குலதெய்வத்துக்கு தினமும் தீபம் ஏற்றுவதற்கு, அந்த தீபம் ஏற்றும் முறையும் குலதெய்வத்தினுடைய அற்புத மந்திர சக்தி தீப எண்ணையும் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஆலோசனை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.